நேற்றைய தினத்திலே அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்கிற உமையாக்களினுடைய அரசர்களில் ஒருவரான அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில இஸ்லாமிய நிகழ்வுகளை குறித்து பார்த்தோம். இன்றைய தினத்திலே அதற்கு அடுத்ததாக பொறுப்பை ஏற்ற வலீத் இப்னு அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அரசர்களில் ஒருவரை பற்றி நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். ஹிஜ்ரி 86 அவர்களுடைய ஆட்சி துவங்கி ஹிஜ்ரி 96 நிறைவு அடைகிறது. சரியாக 10 வருடங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் இடம் பிடித்த இவர்கள் ஒரு அற்புதமான ஆட்சியை நிலைநாட்டினார்கள். உமையாக்களினுடைய ஆட்சியாளர்களில் மிக சிறந்த இஸ்லாமிய வளர்ச்சி பாதையை ஏற்படுத்திய ஒரு மன்னராகவும், அதுபோன்று உமையாக்களினுடைய பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான அளவிற்கு ஒரு ஆட்சியை இவர்கள் நிறுவியிருக்கிறார். ஸ்பெயின், இந்தியா, பாகிஸ்தான், அதாவது சிந்து பகுதி, புகாரா, சமர்கந்து மற்றும் மொரோக்கா, அல் ஜசீரா, தூனிசியா, துர்கிஸ்தான் என்று பல இடங்களை இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் வெற்றி கொள்ளப்பட்டது. சுமார் கிட்டத்தட்ட 4 மில்லியன், அதாவது 40 லட்சம் சதுர மைல் பரப்பளவு கொண்ட இவருடைய புதிய வெற்றி அடைந்த பகுதிகளாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். ஹிஜ்ரி 89 முஹம்மது இப்னு அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடிய மஸ்லமா இப்னு அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு தளபதியின் மூலமாக துர்கிஸ்தான், கான்ஸ்டான்டின் கோட்டையெல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டது. அடுத்தது ஹிஜ்ரி 89 மூசா இப்னு நசீர் என்று சொல்லக்கூடிய தளபதியின் மூலமாக வட ஆப்பிரிக்கா முழுவதும் வெற்றி கொள்ளப்பட்டது. அவர்களுடைய அந்த வெற்றி கொண்ட அந்த படையில அந்த வட ஆப்பிரிக்காவிலே ஜியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இவருடைய கைதியாக பிடிக்கப்படுகிறார். ஜியாத் என்று கைதியாக பிடிக்கப்பட்ட அவருக்கு தாரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் இருக்கிறார். எனவே இந்த மூசா பின் நுசைர் என்பவருக்கு என்ற தளபதிக்கு இவர்கள் யாரு, தாரிக் என்பவர் அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் இது ஒரு பக்கம். இதே நேரத்தில் ஹிஜ்ரி 91 முஹம்மது பின் காசிம் என்று சொல்லக்கூடிய ஒருவரின் மூலமாக இந்தியாவினுடைய ஒரு படையெடுப்பு இந்தியாவின் பக்கம் இந்த உமையாக்களினுடைய ஆட்சியினுடைய பார்வை செல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சிந்து பகுதி என்பது பாகிஸ்தானுக்கும் நம்ம காஷ்மீருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி. சிந்து பகுதி ரெண்டையும் இணைத்த மாதிரியாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய மன்னன் ராஜ் தாகிர் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்திய மன்னன் அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கார். இப்ப மக்காவிலிருந்து அரேபிய தீபகற்பத்திலிருந்து இலங்கை வழியாக கப்பல் ஒன்று போகுது. அந்த கப்பல்ல இஸ்லாமிய பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மற்றும் இஸ்லாமிய பொருட்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த கப்பல் போகுது. அந்த இலங்கைக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் இந்திய பெருங்கடல் வழியாக வந்த ஒரு கூட்டம் கடல் கொள்ளையர்கள் வந்து இந்த கப்பலை அபகரிப்பு செய்கிறார்.
கப்பலிலே இருந்த பொருட்களையும் மனிதர்களையும் அப்படியே சிறை பிடித்து கொண்டு எல்லாத்தையும் கபலீகரம் செய்து கொண்டு சிந்துவிற்கு போகிறார். இவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் அந்த சிந்து பகுதியினுடைய நபர்கள். இவர்கள் தான் இந்த கடல் கொள்ளையர்களாக வராங்க. இந்த செய்தி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு போகுது. நம்முடைய மக்களுடைய கப்பலை இது மாதிரி களவாண்டுட்டாங்க, எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு இந்த செய்தி போனோன்னா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அங்கே ராஜா தாஹிர் என்பவருக்கு ஓலை அனுப்புகிறார். இது மாதிரி உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து இது மாதிரி கொள்ளையடித்து விட்டார்கள், அவர்கள் உங்களுடைய பகுதி என்பதாக தகவல் வந்துச்சு. இது மாதிரி எங்களுடைய மக்களை எல்லாம் கைது செய்து வைத்திருப்பதாக தகவல் வந்தது, எனவே அவர்களை அனுப்பி வையுங்கள் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அந்த தாகிர் என்பவர் எந்த ஒரு பொருட்டும் எடுத்துக்கொள்ளாமல் உதாசீனமாக அந்த கடிதத்தை விட்டு விடுகிறார். நடப்பது நடந்து கொள்ளட்டும், பார்த்து கொள்ளலாம் என்பதாக அவர் சொல்லிவிடுகிறார். இந்த செய்தி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபிற்கு போகிறது. உடனே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் ஒரு படையை அனுப்புகிறார். 6000 பேர் கொண்ட படை. இந்த படைக்கு யார் தளபதி அப்படின்னு சொன்னா முஹம்மது இப்னு காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற 17 வயது கொண்ட ஒரு வாலிபர். 17 வயது கொண்ட வாலிபர் முஹம்மது இப்னு காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்தியாவுக்கு வரும்போது அவங்களுக்கு வயசு வந்து 17. 17னா +2 படிக்கிற வயசா இன்றைய காலத்தில். அவர்கள் 6000 பேர் கொண்ட ஒரு படையை அழைத்து கொண்டு வருகிறார்கள். கவனிக்கணும், இஸ்லாமிய இளைஞர்கள் எந்த அளவிற்கு இருந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய வரலாற்றில் அப்படின்னு சொல்லி, எவ்வளவு பெரிய ஆளுமைக்குரியவர்களாக அவர்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது எப்படி சாத்தியமாகுனுச்சு? 17 வயது கொண்ட ஒரு வாலிபரிடத்தில் எப்படி கொடுக்க முடியும்? 6000 பேர் கொண்ட ஒரு படையை திரட்டி கொண்டு வருகிறார். வந்து ஏற்கனவே வந்துட்டு போன இடம்லாம் கிடையாது. அங்கே பல மலைகளை தாண்ட வேண்டும், காடுகளை தாண்ட வேண்டும், இதையெல்லாம் பல சீதோசன நிலைகளை எல்லாம் கடந்து வர வேண்டும். கடந்து வந்து அவர்கள் அந்த ராஜா தாகிர் என்று சொல்லக்கூடிய சிந்துவினுடைய மன்னரை வீழ்த்துகிறார். வீழ்த்தியதற்கு பிறகு அவருடைய கஸ்டடியில் என்னென்ன ஆட்சிகள் எல்லாம் இருந்ததோ அத்தனையும் உமையாக்களுடைய நிலப்பரப்பிற்கு கீழாக வருகிறது. உமையாக்களுடைய நிலப்பரப்பிற்கு கீழாக வருகிறது. மிக சிறந்த ஆட்சியை நிறுவுகிறார்கள். 17 வயசு தான், சிறந்த ஆட்சியை அவர்கள் நிறுவுகிறார்கள். நிறுவக்கூடிய அந்த முஹம்மது இப்னு காசிம் பிற்காலத்தில் அவங்க அசல்ல தாயிஃப் நகரத்தை சார்ந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு போகும்போது அந்த மக்கள் எல்லாம் கல்லால் அடிப்பார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கும்போது ரத்தம் எல்லாம் வடிந்து கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வினால் பொறுக்க முடியாமல் ஒரு மலக்கை அனுப்புவான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு. நபியே, நீங்கள் மட்டும் உத்தரவு கொடுங்கள், மலையினுடைய அதிபதி மலக்கு வந்திருக்கிறார், நீங்கள் மட்டும் உத்தரவு விட்டால் 2 மலைகளுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய இந்த தாயிஃப் நகரத்தை நான் அப்படியே நசுக்கி அவர்களை இல்லாமல் ஆக்கிவிடுவதற்கு உத்தரவிடுகிறேன் என்பதாக சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லவா, எனவே இவர்களை விட்டுவிடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டினார். உண்மையில் அப்படிதான் ஆனது. அந்த தாயிஃப் என்கின்ற ஒரு ஊரில் பிறந்த இந்த முஹம்மது என்று சொல்லக்கூடிய காசிமினுடைய மகனார் 17 வயது கொண்ட இவர்தான் வட இந்தியாவிற்கு இஸ்லாத்தை கொண்டு வந்தவர். இவர்களின் மூலமாக இஸ்லாம் இந்தியாவிலே பரவ ஆரம்பிக்குது. வட மாநிலத்தில் இந்தியா அதுக்கு முன்னாடி இங்கே தென்னகத்தில் மஸ்ஜிதே கட்டிட்டாங்க. மஸ்ஜிதெல்லாம் உருவாகிடுச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அங்கே ரெடி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். அங்கே
வடமாநிலத்திலே இஸ்லாம் பரவ ஆரம்பிக்கும். பிற்காலத்தில் அந்த முகமது பின் காசிம் இந்தியாவிலிருந்து செல்லுகின்ற பொழுது, நான் திரும்பவும் அந்த இடத்துக்கு போகணும், அழைப்பு வந்திருக்கிறது என்பதாக புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது அந்த மக்கள் எல்லாம் கண்ணீர் விடுத்து கதறினார்களாம், நீங்கள் இங்கு இருக்க வேண்டும், நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதாக. அப்படின்னா எப்படிப்பட்ட ஆட்சியாளராக இருந்திருப்பார் என்பதாக நாம் யோசிப்பார். இது ஒன்று. அதற்கு அடுத்ததாக ஹிஜ்ரி 92 தாரிக் பின் ஜியாத் ஸ்பெயினை வெற்றி கொள்ளக்கூடிய நேரம். நிறைய பகுதிகள் அற்புதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, மேல சொன்னோம், மூசா இப்னு நுசைர் என்று சொல்லக்கூடிய ஒரு போர் தளபதி வட ஆப்பிரிக்கா முழுவதையும் வெற்றி கொள்கிறார். அப்ப வட ஆப்பிரிக்காவில் இருந்த மக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய, இவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவராக ஜியாத் என்பவரும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய தாரிக் என்பவரும் இருக்கிறார். இந்த தாரிக் என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, ஜியாத் என்பவர்களும் தாரிக் என்பவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மூசா இப்னு நுசைர் அவர்களோடு சேர்ந்து கொண்டு போர் பயிற்சிகளை எல்லாம் ஈடுபடுகிறார். இப்ப என்னன்னா, அந்த வட ஆப்பிரிக்காவினுடைய எல்லையின் பகுதியின் காவலராக தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நியமனம் செய்கிறார். தாரிக் இப்னு ஜியாத் அந்த முனையில இருந்துட்டு இருக்காங்க. இப்ப எதிர் திசையில ஸ்பெயின் இருக்கு. அந்த ஸ்பெயினுடைய காவலர், எல்லை காவலர் ஒருவர் இருக்கிறார், ஜூலியன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவருக்கும் இவருக்கும் மத்தியில ஒரு ரொம்ப தூரமான இடைவெளிகள் எல்லாம் இல்லை, ரொம்ப பக்கமான இடைவெளி. நம்ம வேண்டுமா எடுத்து பார்த்தா தெரியும், வட ஆப்பிரிக்காவுக்கும் ஸ்பெயினுக்கும் இருக்கக்கூடிய தொலைதூரம் என்பது ரொம்ப பக்கம். எனவே இவர்களுக்கு மத்தியிலே ஒரு சந்திப்பு என்பது ஏற்படுகிறது. இந்த இடைவெளியில என்ன நடக்குதுன்னா, அந்த ஸ்பெயினை ஆட்சி செய்து கொண்டிருந்த ரோட்டரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர், கிறிஸ்தவ ஆட்சி தான் அங்கே நடந்துட்டு இருக்கு, பிரிட்டானியா செய்து அரசு நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த ஜூலியன் என்று சொல்லக்கூடிய இவருடைய மகள் கல்வி கற்பதற்காக அரண்மனை தாண்டி செல்லக்கூடிய ஒரு தேவை, அந்த பக்கம்தான் போகணும். அப்படி கல்வியை கற்பதற்காக சென்று வருகின்ற நேரத்தில் இந்த ரோட்டரிக் என்று சொல்லக்கூடிய மன்னனுடைய பார்வையிலே அகப்பட்டு அவன் அந்த பெண்மணியை கபலீகரம் செய்து விடுகிறான். இந்த விஷயம் அவருடைய தந்தைக்கு தெரியுது. யாரு? எல்லை பாதுகாவலராக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஜூலியன். சரியான சங்கடம். எந்த நாட்டை பாதுகாப்பதற்காக நாம இருந்துகிட்டு இருக்கிறோமோ அந்த நாட்டினுடைய தலைவன் தன்னுடைய மகளை இது மாதிரி வாழ்க்கையை சீரழித்து விட்டான் என்கின்ற ஒரு கவலை. இது மட்டும் இல்லாம தன்னுடைய மகளை சிறைபிடித்து வைத்திருக்கிறார். தன்னுடைய மகள் மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பெண்களினுடைய வாழ்க்கையில அவன் விளையாண்டு கொண்டு இருக்கிறான். எதிரில் இந்த ஜூலியன் எதிரில் பார்க்கிறாரு, இஸ்லாமியருடைய ஆட்சி நடந்துகிட்டு வட ஆப்பிரிக்கா. அங்கு அற்புதமான சமூக நீதியோடு, அற்புதமான செயல் திட்டங்களோடு மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் பார்த்துட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி தன்னுடைய கவலையை எடுத்து வைக்கிறார். நீங்கள் தான் எங்களுடைய பகுதிகளில் உங்களுடைய ஆட்சியை நிறுவினீர்கள் என்றால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எங்களுடைய அநீதத்திற்கு குரல் கொடுத்த மாதிரி இருக்கும் என்பதாக சொல்கிறார். தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்யறாங்கன்னா, மூசா இப்னு நுசைர் என்னுடைய தளபதி மூசா இப்னு நுசைர் அவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட வேணா கேட்டுட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் என்பதாக மூசா இப்னு நுசைர் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட கேட்கிறான். மூசா இப்னு நுசைர் அவங்க உடனடியாக சந்திக்க வைக்கிறாங்க. இந்த ஜூலியன் வராரு, வந்தோன்னே தாரிக் இப்னு ஜியாத் அழைச்சிக்கிட்டு இன்னைக்கு ஜிப்ரால்டர் என்பதாக அறிமுகம் செய்யப்படக்கூடிய இடம், தாரிக் அல் ஜிபால், ஜபல் அல் தாரிக் அப்படின்றது தான் ஜிப்ரால்டர் என்பதாக இன்னைக்கு அறியப்படுது. இப்ப
யாரு? தாரிக் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து அழைச்சிட்டு போறாங்க மூசா இப்னு நுசைர. மூசா இப்னு நுசைர் வந்து நான் வந்து உடனடியாக சொல்ல முடியாம எங்களுடைய கலீஃபான்னு சொல்லி சிரியால ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட நான் அனுமதி கேட்டுட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்ப வலீத் இப்னு அப்துல் மலிக் அவங்களுக்கு இது மாதிரி கடிதம் வந்தோன்னா நல்ல விஷயம், போய் நீங்க வந்து இது பண்ணுங்க, ஆனா உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத ஒரு தடவை பார்த்து போயிட்டு நீங்க பாட்டுக்கு களத்துல இறங்கிட்டு கடைசியா அவர்கள் வேற ஏதாவது சூழ்ச்சிகள் செய்து விட போகிறார்கள். எனவே கள நிலவரத்தை பார்த்துவிட்டு நீங்கள் களத்தில் இறங்குங்கள் என்பதாக சொல்லிடலாம். உடனே மூசா இப்னு நுசைர் நல்ல யோசனை என்பதாக சொல்லி ஒரு 400 பேர் கொண்ட ஒரு படையை அந்த பலஸ்தீனுக்குள்ள அந்த ஸ்பெயினுக்குள்ளாக அனுப்புகிறார். அது அப்படியே போயிட்டு அந்த பகுதிகள்லாம் போய் பார்த்துட்டு வராங்க. பார்த்தாக்க அவ்வளவு பெரிய ஒரு இதாக தெரியல. இந்த தகவலை வந்து சொல்லி என்ன நிலவரம் உள் நிலவரங்கள் எல்லாத்தையும் சொன்னோன்னா தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தலைமையில் 7000 பேர் கொண்ட ஒரு படையை 4 கப்பல்களில் ஜூலியனுடைய கப்பல்களிலேயே ஏறி கிளம்பி போகிறார். எந்த இடத்துல வரணுன்றது ஜூலியனுக்கு தெரியும், அரசனுக்கு தெரியாமல் தன்னுடைய இடத்துக்கு எப்படி வரணுன்றது. அதுதான் இப்போ ஜபல் அல் தாரிக் என்பதாக அறியப்படக்கூடிய அந்த மலை அடிவாரத்திலே அந்த கப்பல் ஒதுங்குகிறது. எல்லாரும் அந்த 7000 பேர் இறங்குறாங்க. இறங்கினதுக்கு பிறகு இந்த தகவல் வந்து யார் அங்க இருக்கக்கூடிய ரோட்டரிக்கு வந்து தெரிந்தவுடன் அவன் உடனடியாக 40,000 பேர் கொண்ட ஒரு படையை திரட்டி கொண்டு வரான். இந்த செய்தியை மூசா இப்னு நுசைர் அவர்களுக்கு தெரிவித்தவுடன் இன்னொரு 5,000 பேர் கொண்ட ஒரு படையை அனுப்புறோன்னா அவர்கள் வந்தவுடன் இவர்கள் இந்த தாரிக் இப்னு ஜியாத் அந்த மக்களுக்கு வந்து பேருரையாற்றுறாங்க. இந்த உரையாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு பலஸ்தீன் என்ற ஒரு ஸ்பெயின் என்ற ஒரு பெரிய ஒரு இடத்தையே வெற்றி கொள்ளக்கூடிய இந்த படை தளபதியினுடைய வயது வந்து மொத்தமே 25 வயசுல இது நடக்குது. தகவல் வந்து சொல்றாங்க. அவர்களுடைய பேசக்கூடிய உரை என்பது அற்புதமான உரையா இருக்கு. என்ன செய்யறாங்கன்னா வந்திருக்கக்கூடிய கப்பல்களை எல்லாம் ஜூலியன் இடத்தில் ஒப்படைத்து விடுகிறார்கள் என்பதாக ஒரு தகவல். இன்னொரு தகவல் படி அந்த கப்பல்களை எல்லாம் எரித்து விட்டு சொல்கிறார்கள், இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் எதிரிகள், நீங்கள் கடலிலே குதிப்பதா அல்லது வீர மரணத்தை அடைவதா என்பதை முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் உணவு இல்லை, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய உணவு தான் நம்முடைய உணவு. வாகனம் இல்லை, அவர்களுடைய வாகனம் தான் நம்முடைய வாகனம் என்பதாக ஒரு பெரிய ஒரு உரையை ஆற்றிவிட்டு போர் துவங்குகிறது. மிகப்பெரிய ஒரு வெற்றியை இஸ்லாமிய சமூகம் வந்து இந்த படை மூலமாக காணுகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். நல்ல விரிவான ஒரு செய்தி. அதேமாதிரி குதைபா இப்னு முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்கள் மத்திய ஆசியா புகாரா, இன்னைக்கு புகாரி என்பதாக சொல்கிறோம் இல்லையா, அந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அசல் அவங்க பேர் வந்து புகாரி இல்லை, அவங்க பேர் புகாரி என்பது அந்த ஊரை குறிக்கக்கூடியது. மதராசி அப்படின்னு சொன்னா மெட்ராஸை சார்ந்தவர் என்று பொருள். அதே மாதிரி புகாரி என்றால் புகாரா என்ற ஊரையை சார்ந்தவர் என்பதாக அந்த புகாரா. அதே மாதிரி சமர்கண்ட், இந்த 2 ஊர்லேயும் மிக சிறந்த அறிஞர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த ஊரை வெற்றி கொள்ளக்கூடிய குதைபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலமாக வெற்றி அடையப்படுகிறது. இஸ்லாமிய வரலாற்றில் மிக சிறந்த சிறு வயதிலேயே மிகப்பெரிய பேரரசுகளுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த வாலிபர்கள் என்பதாக 10 பேரை அடையாளப்படுத்துகிறார் வரலாற்று ஆசிரியர். அந்த 10 பேரில் 2 பேர் வந்து இந்த வலீத் இப்னு அப்துல் மலிக்கினுடைய காலத்திலே உள்ளவர். ஒன்று உசாமா ரலியல்லாஹு தஆலா, உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா. யார் இவங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்திலே ரோம பேரரசை எதிர்த்து அனுப்பப்பட்டார்களவா 17-18 வயது கொண்ட ஒரு சிறிய வாலிபர் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா.
அடுத்ததாக சிறிய வயதில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்தவர்கள் என்று சொன்னால் முகமது பின் காசிம், சிந்து பகுதியை வெற்றி கொண்டவர்கள். அவர்களுக்கும் 17 வயது கொண்ட ஒரு நிலையை பார்க்கிறோம். அதே மாதிரி நமக்கெல்லாம் பிரபலமாக தெரிந்திருக்கக்கூடிய பாபர் இந்தியாவினுடைய முகலாய ஆட்சியை நிறுவியவர். இன்னும் சொல்ல போனால் மத்திய ஆசியாவை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்தவர். இவருடைய அந்த நேரத்தில் இந்தியாவை படையெடுத்து அவர்கள் வந்ததனுடைய வயது என்பது 19 வயது. 19 வயதில் பாபர் இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 4வது முகமது பின் ஃபாத்திஹ், 1000 வருடம் மிகப்பெரிய வல்லரசாக இருந்த பைசாந்திய பேரரசை முடிவுக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு அரசர். 21 வயதுகள் அந்த பேரரசை வீழ்த்திய பொழுது முகமது அல் ஃபாத்திஹ் அவர்களுக்கு 21 வயது என்பதாக. அதே மாதிரி ஸ்பெயினை வெற்றி கொண்ட தாரிக் பின் ஜியாத் அவர்களுக்கு 24, 25, அதாவது 24.5 வயது அந்த ஸ்பெயினை வெற்றி கொள்கின்ற பொழுது 25 வயதாக ஆனது என்பதாக சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியாவினுடைய முகலாயர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய முகமது அல் கஸ்னவி அவர்களுக்கு வயது இந்தியாவிற்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு வயது 27. அதே மாதிரி நூருதீன் ஜங்கி சிலுவை யுத்த போராட்டத்திலே மிக முக்கியமான ஒரு இவராக வருவாங்க, பின்னாடி வருவாங்க. அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்தினுடைய இறுதி கட்டத்தில எல்லாம் இவருடைய இதெல்லாம் வரும். நூருதீன் ஜங்கி இவர்களுக்கு வயது அந்த நேரத்தில் 25 வயதாக இருந்தது என்பதாக சொல்றாங்க. அதே மாதிரி 8வது பகுதியில் பார்க்கும்போது ஹாலித் பின் வலீத் இருந்தால் ஹாலித் பின் வலீத் இருந்தாலும் 8வது இடத்தை கொடுத்துட்டீங்க. 8வது இடத்தை வயசு அடிப்படையில் கொடுக்குது. அதாவது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களுக்கு அப்பொழுது 30 வயது. அசல்ல பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த மீதி இருக்கக்கூடிய 9 பேர்களையும் சாப்பிட்டு விடக்கூடியவர்கள் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு. அவர்களுடைய புரட்சி என்பது தனியாக பேசணும். அவர்களுடைய வீரம், அவர்களுடைய வல்லரசுகளை வீழ்த்திய அற்புதமான காட்சிகள் எல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் நிறைந்திருக்கிறது. அதே மாதிரி குத்தைபா இப்னு முஸ்லிம் என்பவர்களுக்கும் மத்திய ஆசியாவை வெற்றி கொண்டவர்கள். இவர்களுக்கு 30 வயதாக இருந்தது. சலாமுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பலஸ்தீனை முழுமையான முறையிலே வெற்றி கொண்ட ஒரு மாபெரும் வீரர். அவ்வாறு வெற்றி கொள்ளுகின்ற பொழுது இவர்களுக்கு 31 வயது என்பதாக இருந்தது. அப்ப இப்பேற்பட்ட ஒரு வாலிப ஒரு சமுதாயத்தை இந்த இஸ்லாமிய சமுதாயம் அற்புதமான முறையிலே கட்டமைத்து இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த வாலிபர்களுடைய ஒரு சமுதாயத்தை இந்த சமூகம் என்று கண்டு கொள்ளாமல் அல்லது மறந்து போய்விட்டது என்பதாக தான் நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரட்சி செய்தது 2 விஷயத்திலே நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அற்புதமான புரட்சி. ஒன்று வாலிபர்களுடைய விஷயத்தில், 2வது பெண்களுடைய விஷயத்தில். இந்த 2 விஷயத்தையுமே நம்ம கையில் விட்டோம். 2 விஷயத்தையுமே நம்ம விட்டுட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய புரட்சி, பெண் குழந்தை பிறந்தால் புதைக்கணும் என்ற ஒரு நிலை மாறி பெண்களுக்கு கல்வியில் முதல் கொண்டு அவர்களுக்கான உரிமை எல்லா விஷயத்திலையும் அவருடைய அந்தஸ்தை அற்புதமான முறையில் உயர்த்தி கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த இஸ்லாத்திலே அல்லாஹு தஆலா ஈமானுடைய பாக்கியத்தை யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்றால் யார்கிட்ட வேண்டா கொடுத்துருக்கலாம். ஆனால் முதல் பாக்கியம் இந்த ஈமானை தாங்கக்கூடிய முதல் உயிர் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற ஒரு பெண்ணுக்கு தான் அல்லாஹு தஆலா கொடுத்தான் இல்லையா? அதே மாதிரி ஷஹீதுடைய பாக்கியம் அல்லாஹு தஆலா யாருக்கு வேண்டாம் கொடுத்துருக்கலாம். முதலாக இந்த தீனுக்காக ஷஹாதத்தை ஏற்க வேண்டிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா சுமையா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற ஒரு பெண்மணிக்கு தான் கொடுத்தான். இதே போன்று நிறைய விஷயத்தை நாம பார்க்கலாம். முதலாக ஹாஃபிலுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் என்பது அந்த ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற அற்புதமான ஒரு பெண்மணியிடத்திலே, ஒரு சிதைவிடத்திலே, அதே மாதிரி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற ஒரு பெண்மணியிடத்திலே அல்லாஹு தஆலா கொடுத்தான் என்று இப்படி ஏராளமான வரலாறு இஸ்லாம் துவங்கியதிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவு வாழ்க்கை வரை. சரி, இப்போ வலீத் இப்னு
அப்துல் மலிக்கினுடைய காலகட்டத்தில் ஏராளமான செய்திகள் நிறைவேற்றப்பட்டது. ஜாமியா திமஷ்க் என்று சொல்லக்கூடிய திமஷ்கிலே மிகப்பெரிய ஒரு மஸ்ஜித் கட்டப்பட்டது. உலக பிரம்மாண்டமான மஸ்ஜிதுகளில் ஒரு மஸ்ஜிதாக இந்த மஸ்ஜித் இன்று வரையிலும் விளங்கி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி மஸ்ஜித் நபவியினுடைய மதினாவினுடைய விரிவாக்கம், இன்னைக்கு நம்ம பார்க்குற விரிவாக்கத்தினுடைய பெரும்பான்மையான வேலைப்பாடுகள் என்பது இந்த வலீத் இப்னு அப்துல் மலீக்கினுடைய காலத்திலே தான் நடைபெற்றது என்பதாக பார்க்கிறோம். அதே மாதிரி மக்கா டு மதினா அப்பொழுதெல்லாம் ஒரே நிலையாக ஒரு ரோடு இல்லை. அந்த வழியை அமைத்து கொடுத்தது என்பது இந்த வலீத் இப்னு அப்துல் மலிக் அவருடைய காலகட்டத்தில் தான். மக்காவில் இருந்து மதினாவிற்கு ஹஜ்ஜு பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு இலகுவான முறையிலே பாதைகளை அமைத்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பாதைகளின் ஓரங்களிலே தண்ணீரை அருந்தும்படியான கிணறுகளை தோண்டி வைத்து அந்த கிணறுகளினுடைய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தது என்பது இவருடைய சேவைகளில் ஒன்றாக பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்துகிட்டு இருக்கும்போது இன்னைக்கெல்லாம் சாதாரணமாக நம்ம டிராவல் பஸ்ஸில் பென்ஸு பஸ்ஸில் போகும் பொழுதே நமக்கு இடுப்பெல்லாம் வளைக்க ஆரம்பிச்சிருது மக்காவிலிருந்து மதினாவுக்கு போகிறதுக்குள்ள. ஆனால் சாதாரணமாக அன்று ஒட்டகத்தில் வரக்கூடியவர்கள் கால்நடையாக அல்லது குதிரைகளில் கோவேறு கிழமைகளில் வரக்கூடியவர்கள் எப்படி சாதாரணமாக கடக்க முடியுமா? கடக்க முடியாது. எனவே அவர்கள் தங்கிக் கொள்வதற்காக இருப்பிட வசதிகள் சத்திரங்களை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் இந்த வலீத் இப்னு அப்துல் மலிக் அவருடைய காலகட்டத்தில். அதே மாதிரி முதலாக மருத்துவமனையினுடைய ஏற்பாடு இவருடைய காலகட்டத்தில் தான் ஏற்படுத்தப்பட்டது. அதாவது தங்கும் வசதியோடு, நோயாளிகள் தங்கும் வசதியோடு தன்னுடைய நோய்க்கான நிவாரணத்தை அவர்கள் ட்ரீட்மெண்ட்டை சிகிச்சையை பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு பெற்றுக்கொள்வதற்கான வசதி ஏற்பாடுகளை செய்ததோடு மட்டுமல்லாமல் அங்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக ஊதியம் கொடுக்கப்படும் என்கின்ற அந்த சிஸ்டத்தை இவர்கள் தான் கொண்டு வந்தார். அதே போன்று வஜ்ஜஅல மஜ்தூமீன தாரன் வஅஜ்ரா அலைஹிமுல் அர்ஸாக், வெண்குஷ்டம் குஷ்டரோகிகளுக்கு தனியான ஒரு பிரிவை அமைத்து அவர்களுக்கு தனியான ஒரு மருத்துவமனை பிரிவை வகுத்து, அதாவது அந்த காலத்திலேயே குஷ்டரோகம் அப்படின்னு குஷ்டரோகி அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவர்களை விட்டு விரண்டு ஓடக்கூடிய ஒரு நிலை தான் இருந்துச்சு. அந்த மக்களை எல்லாம் அரவணைத்து அவர்களுக்கான சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தையும் சிகிச்சை செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய சலுகைகளையும் இந்த அரசு இவர்களுடைய காலகட்டத்திலே கொடுத்தது. அதே மாதிரி கண் பார்வை இல்லாமல் ஒருத்தவர் இருக்கிறாரு, அவருக்கு அரசு ஊழியர்களின் மூலமாக உதவி செய்யக்கூடியவர்கள் அரசு ஊழியர்களை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அனாதை உள்ள ஒரு அனாதையாக இருக்கக்கூடிய பிள்ளைகள், மாற்றுத்திறனாளிகள், அதே போன்று ஆதரவற்ற இயலாதவர்கள், வயோதிகர்களாக இருக்கலாம் அல்லது உடல் பலவீனமானவர்களாக இருக்கலாம், இவர்களுக்கெல்லாம் சேவையாற்றக்கூடிய ஒரு தனித்தனியான இடங்களையும் சேவகர்களையும் நியமித்து அவர்களுக்கான ஒரு வசதிகளை ஏற்படுத்தியது என்பது இவருடைய ஆட்சி காலத்திலே நடந்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். நகரங்களை அகலப்படுத்தியது, அழகுபடுத்தியது, அதே போன்று தண்ணீர் வசதிகள் எங்கெங்கே எந்தெந்த பகுதிகளுக்கு போக வேண்டும் என்கின்ற முறைகளை அமைத்து கொடுத்தது, அரசு கட்டிடங்களை கட்டியது, பெரும் மஸ்ஜிதுகளை கட்டியது, பெரும்பான்மையான இவர்களுடைய காலத்திலே கட்டப்பட்ட மதரசாக்கள் என்பது ஏராளமாக இருந்தது. இப்படி ஏராளமான சேவைகளை செய்தார். இவ்வளவு சேவைகள் செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஸ்பெயினை வெற்றி கொள்கிறார்கள். ஸ்பெயின் இவருடைய ஆட்சி இதுக்குள்ள வருது. இங்கே பார்த்தீங்கன்னா சிந்து வருது. இப்படி இந்த வேர்ல்டு மேப்பில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய அளவிற்கு இவருடைய ஆட்சி இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில, இவ்வளவு பரபரப்பான நிலையில இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எழுதுகிறார்கள், வகான வலீத் இப்னு அப்துல் மலீக் யுக்திரு திலாவத்தில் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்னால் வயஃப்திமுஹு ஃபீ குல்லி ஸலாஸத்தி லைலத்தின், ஒவ்வொரு 3 நாளுக்கு ஒரு தடவை குர்ஆனை நிறைவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார். 3 நாளைக்கு ஒரு தடவை குர்ஆனை நிறைவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஆட்சியாளராக இருந்திருப்பார்கள், நபராக இருந்திருப்பார்கள் என்று கவனிக்கணும்.
وَكَانَ يَخْتِمُ الْقُرْآنَ فِي شَهْرِ رَمَضَانَ 17 ختمة. அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்தது என்று சொன்னால் அவர்கள் 17 குர்ஆன்களை நிறைவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், குர்ஆனோடு இவர்கள் கொண்டிருந்த அந்த தொடர்பின் காரணத்தினால்தான் உமையாக்களிலே ஆக சிறந்த ஒரு அரசராகவும் அல்லாஹு தாலா அவருடைய எல்லா விஷயத்திலையும் வெற்றியையும் அழகையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுத்தான். அவருடைய வாழ்க்கையும் மிக சிறந்ததாக இருந்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறார். அதற்கு அடுத்ததாக தான் என்ன நடந்தது என்கிற செய்தியை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் பார்ப்பதற்கு இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நல்லோர்களுடைய வரலாற்றை அறிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கைகளையும் சீராக அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.